Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 1 Sets, Relations and Functions. Example 1.11 solve பண்ணலாம். Let S is equal to 1, 2, 3 and rho is equal to rhoன்றது நம்ம ரிலேஷனை இனி மென்ஷன் பண்ணோம் சரியா. Rho is equal to 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. இதில் நமக்கு 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. நான் ஒரு கொஸ்டினாக எழுதி அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. இல்லைனா கொஸ்டினே ஒரு பேஜுக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா, is relation reflexive? If not, state the reason and write the minimum set of ordered pairs to be included to row so as to make it reflexive. ஸோ கொடுத்துருக்க ரிலேஷன் முதல்ல ரிஃப்ளெக்சிவாக நம்ம செக் பண்ணோம். ரிஃப்ளெக்சிவாக இல்லைன்னா ஏன்ற ரீசன் எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம ரிலேஷனை ரிஃப்ளெக்சிவாக எப்படி மாற்றுறதுன்ட்டு சொல்லணும். எந்த ஆர்டர் பேர் இன்க்ளூட் பண்ணால் கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் தான் நான் ட்ரூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு செட் என்னென்னா, ரோ வந்து ரிஃப்ளெக்சிவாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரோ வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை, ஏன்னா நம்ம ரோ முதல்ல எழுதிக்கிறேன். 1, 1, 1, 2 அடுத்து, அப்புறம் 2, 2 அடுத்து 1, 3 அடுத்து 3, 1 ஓகேவா. இப்போ ரிஃப்ளெக்ஸிவோட கண்டிஷன் என்ன, ஏ இல்லையா, அது முதல்ல எழுதிக்கலாம். இஃப் ஏ ஏ பிலாங்ஸ் டு ரோ ரிலேஷன் தென் இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் இல்லையா. இது வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிக்கோங்க. ஏ ஏ வந்து ரிலேஷனில் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சும்மா ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க போதும், ஸ்டேட்மெண்ட்லாம் வேணாம். இப்போ இது பார்த்தோன்னா 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, ஆனால் 3, 3 வந்து இல்லை. therefore row is not reflexive. நெக்ஸ்ட்டு என்ன ரீசன் கேட்டிருந்தாங்க கரெக்டாக, பிகாஸ் 3, 3 is not an element of ரோ கரெக்டாக. 3, 3 வந்து ரிலேஷனில் இல்லை, அதனால் இது ரிஃப்ளெக்சிவ் இல்லை. இப்போ என்ன டேர்ம் இன்க்ளூட் பண்ணணும் அதுவும் எழுதணும் இல்லையா. என்ன ஆர்டர் பேர் இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குறாங்கல்ல, அதுவும் எழுதணும். டு மேக் ரிலேஷன் ஆஸ் ரிஃப்ளெக்சிவ் we have to include 3, 3 to relation. அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரிலேஷனில் வந்து நம்ம 3, 3 ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஆட் பண்ண அப்புறம் எப்படி இருக்கும், 1, 1, 2, 2, 3, 3 பிலாங்ஸ் டு ரோவாக இருக்கும்போது ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. முதல்ல கொடுத்துருக்க ரிலேஷன் ரிஃப்ளெக்ஸாக இல்லையா, ஏன் ரிஃப்ளெக்சிவ் இல்லை, ரிஃப்ளெக்சிவ் ஆகுனா நான் என்ன இன்க்ளூட் பண்ணோம், இதே தான் அடுத்த சப்டிவிஷன்லேயும் செய்ய போகிறோம். இந்த 3 ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிஃப்ளெக்சிவாக இல்லையா, ஏன் இல்லை, அதை எப்படி நான் ரிஃப்ளெக்சிவாக மாற்றுறது, அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஸ் ரோ இஸ் சிமெட்ரிக்? இஃப் நாட், ஸ்டேட் த ரீசன், ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் சிமெட்ரிக். அதே கொஷின் தான், ரோ வந்து சிமெட்ரிக்காக இல்லையா, இல்லைன்னா அதுக்கான ரீசன் என்ன, அது சிமெட்ரிக்காக மாற்றுறதுக்கு நம்ம என்ன ஆர்டர்ட் பேர் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க பாருங்கள். அண்ட் ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி டெலீட்டட் ஃப்ரம் ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் சிமெட்ரிக். ஸோ எதை இன்க்ளூட் பண்ணால் சிமெட்ரிக் ஆகும்னு கேட்குறாங்க, எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணாலும் சிமெட்ரிக் ஆகும்னு கேட்குறாங்க. 2 விஷயம் இருக்குது, கவனமாக பார்க்கணும். ஸோ ரோ என்னென்னு எழுதிக்க, நீங்கள் இதை எழுத வேணால், நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பீங்க சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் கண்டிஷன் பாருங்கள். 1, 1, 1, 2, 2, 1 வரணும், வந்தால் தான் சிமெட்ரிக். அடுத்து 1, 3 இருக்குது, 3, 1 இருக்குது பாருங்கள். இது வந்து கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்ன, ஏ பி இருந்தால் பி ஏவும் இருக்கணும். இப்போ ஏ பி இருக்குது, பி ஏவும் இருக்குது. இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் சொல்லிடலாம். ரோ இஸ் நாட் சிமெட்ரிக். பிகாஸ் ரீசனும் கேட்குறாங்க இல்லையா, பிகாஸ் 1, 2 is element of row but 2, 1 is not an element of row. ஸோ இப்போ நான் இதை சிமெட்ரிக்காக மாற்றணுன்னா என்ன இன்க்ளூட் பண்ணும், 2, 1 to make row
asymmetric we have to include 2, 1 முடிஞ்சுதா? இப்போ அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, என்ன delete பண்ணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு வரலாம். இட் இஸ் enough to delete. இப்போ எது பிரச்சனைன்னு சொன்னேன், 1, 2. அந்த 1, 2 செட்டை நம்ம delete பண்ணிட்டோன்னா சிமெட்ரிக்கல் ஆகிடும். ஏன்னா நமக்கு வந்து 1, 3, 3, 1 இருக்குது. இதுதான் பிரச்சனை. எது பிரச்சனையோ அதை ரிமூவ் பண்ணிடணும். இட் இஸ் enough to delete 1, 2 to make row as symmetric. அவ்வளோதான். இந்த 2 லைன் நீங்கள் எழுதினாலே போதும். ஃபஸ்ட்டு லைன் என்னது? to make row as symmetric என்ன இன்க்ளூட் பண்ணும்? 2, 1. அடுத்து delete. it is enough to delete 1, 2 to make row as symmetric. அவ்வளோதான் செகண்ட் subdivision. Third subdivision, if is transitive, if not state the reason, write the minimum number of ordered pair. அதே தான் இப்போது ரோ வந்து டிரான்சிட்டிவான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா ரீசன் என்ன எழுதணும், என்ன ஆர்டர்ட் பேரை நான் இன்க்ளூட் பண்ணால் அது டிரான்சிட்டிவாக ஆகிடும் அப்படின்னு எழுதணும். அண்ட் சேம் டெலிட்டும் கேட்குறாங்க, எந்த ஆர்டர்ட் பேரை டெலிட் பண்ணாலும் எனக்கு இது டிரான்சிட்டிவ் ஆகிடும்னு கேட்குறாங்க. இது இப்போ டிரான்சிட்டிவ்னால் நம்ம கண்டிஷன் என்ன முதல்ல சைடில் எழுதிக்கலாம். A, B, B, Cயாக இருந்தால் ஏசி இருக்கணும். இது இருந்தால் இது என்னது? டிரான்சிட்டிவ். இப்போ 1, 1, 2, 2 விட்டுறலாம். 1, 2, 2, 1 இல்லை. இப்போது இதில் எப்படி பார்க்கணுன்னா 3, 1 இருக்குது, 1, 3 இருக்குது. அப்போ 3, 3 இருந்தால் தானே டிரான்சிட்டிவ். பட் அந்த டேர்ம் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். முதல்ல அது எழுதணும். ரோ இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ரோ வந்து டிரான்சிட்டிவ் இல்லை. ஏன்னு ரீசன் சொல்கிறேன். அடுத்த ரீசன், பிகாஸ் 3, 1 and 1, 3. இப்போ இதை எழுதுங்க. ஏபினா பிசி belongs to row. பட் ஏவும் சியும் வரணும் இல்லையா? அடுத்த ஏசிக்கு என்னது? 3, 3 not belong to row. therefore row is not transitive. இந்த ரிலேஷனை வந்து டிரான்சிட்டிவாக மாற்றணுன்னா நான் என்ன இன்க்ளூட் பண்ணும்? 3, 3 இன்க்ளூட் பண்ணால் போதுமா? ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். டு மேக் ரோ ஆஸ் டிரான்சிட்டிவ் வி ஹாவ் டு இன்க்ளூட் 3, 3. இன்க்ளூட் பண்ணிட்ட அப்புறம் இது டிரான்சிட்டிவ் ஆகிடும்னா கிடையாது. இன்னொரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள். 3, 1, 1, 2. ஸோ ஏபி பிசின்னு ஆகுது. அப்போ 3, 2 வரணும் இல்லையா? அதையும் எழுதிடலாம். ஆல்சோ ரோ இஸ் not transitive because 3, 1 and 1, 2 belongs to row, but 3, 2 is not belongs to row. இப்போ இது ஏபின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். ஏபி பிசினா ஏசி என்னவாக இருக்கும்? 3, 2. ஆனால் 3, 2 ரிலேஷனில் இல்லை. ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ டு மேக் இது ஒரே இதில் எழுதிடலாம், பட் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் தனித்தனியாக எழுதுகிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரே செட்டாகவே எழுதிடலாம். டு மேக் ரோ as transitive we have to include 3, 2. இப்போ 2 டேர்ம் இன்க்ளூட் பண்ணும். 3, 3 இன்னொன்று 3, 2. இதை இன்க்ளூட் பண்ணால் இது டிரான்சிட்டிவ் ஆகிடும். ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் ஆகிடும். இப்போ என்ன டெலிட் பண்ணுறதுன்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக ஒரு டேர்ம் இருக்கும் பாருங்கள். 3, 1, 3, 1. இப்போ 3, 1 இல்லைன்னு வைங்களேன், இது டிரான்சிட்டிவாகவே இருக்கும். நம்ம எதுவுமே இன்க்ளூடே பண்ண வேண்டாம். ஸோ 3, 1 தான் நம்ம டெலிட் பண்ண வேண்டிய ஆர்டர்ட் பேர். அதை எழுதிடலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பிரச்சனை யாருன்னா 3, 1 தான். பட் இஃப் வி delete 3, 1 from row, then it becomes transitive. புரியுதா? இப்போ இன்க்ளூட் பண்ணுறதுல 3, 3 இருக்குது, 3, 2 இருக்குது. டெலிட்டுக்கு ஒரே ஒரு ஆர்டர் பேர் தான் 3, 1. இதை டெலிட் பண்ணிவிட்டால் இந்த பிரச்சனையே இல்லை, அது டிரான்சிட்டிவ் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம்.
Fourth question பாருங்க, is P is an equivalence relation minimum order to be included. ஸோ ரோ வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக கேட்குறாங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக என்ன? ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். இப்போ ஒரு ஆர்டர்ட் பேரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணால் எனக்கு வந்து ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ட்ரான்சிட்டிவாக இருக்கும்ட்டு அதெல்லாம் எடுத்து இங்கே சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். அப்படி எழுதிட்டோன்னா நம்மளோட ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். டு மேக் ரோ ஆஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் we have to include 3,3, 2,1, 3,3 and 3,2. இது வந்து ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதினா போதும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இதெல்லாம் ஓகே. இந்த 3,2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3,2 ஆட் பண்ணால் நம்ம 2,3யும் ஆட் பண்ணணும். அப்போ தான் சிமெட்ரிக் ஆகும். 3,2, 2,3 இல்லைனா மறுபடியும் அது நாட் சிமெட்ரிக், நாட் ஈக்குவலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ புதுசாக நம்மளோட ரிலேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் மேலே என்னன்னு போட்டிருக்கிறதுலாம் நியூவாக நம்ம ஆட் பண்ணது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆல்ரெடி 1,1, 2,2, 1,2, 1,3, 3,1 இருக்குது. இதுக்குள்ளே நம்ம 3,3, 2,1, 3,2, 2,3 மட்டும் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இப்படி இன்க்ளூட் பண்ணுறனால வந்து என்னவாயிடுச்சு, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆயிடுச்சு. therefore ரோ is an equivalence relation. இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியும், பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாகவே சால்வ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிமெட்ரிக்னா என்ன, ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, ட்ரான்சிட்டிவ்னா என்ன ஆர்டர்ட் பேர் ஆட் பண்ண இது சிமெட்ரிக் ஆகும். இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது எழுதுறது கஷ்டமாகவே தெரியாது. என்ன கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.